அத்ராஸ் உயிரிழப்பு சம்பவத்திற்கு நேரில் சென்ற ராகுல் காந்தி கள்ளக்குறிச்சிக்கு நேரில் வந்து ஆறுதல் தெரிவிக்காதது ஏன் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சிக்கு வருவதற்கு ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவையும் தடுப்பது எது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். யார் தடுக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு? தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி வந்து மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கு ராகுல் காந்திக்கோ மல்லிகார்ஜுன கார்கேக்கோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ இன்றைக்கு வரலும் வழி தெரியாமல் இருக்கிறது. ஆனால் ஹத்ரஸ்க்கு போகிறதுக்கு இவர்களுக்கு வழி தெரிகிறது. இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடாது, அரசியல் செய்யக்கூடாது. அதனால் அவர்கள் உடனடியாக ராகுல் காந்தி அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு வந்து மக்களை பார்வையிடுவார். ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்தால் அதனை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்றும் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவிற்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவிற்கு அறிமுகம் தேவையில்லை என்றும் அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி மண்ணின் மைந்தராக செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அன்னியூர் சிவாவை வெற்றி பெற வையுங்கள் என விக்கிரவாண்டி வாக்காளர்களை உரிமையுடன் கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். வரும் ஜூலை 10ஆம் நாள் நடைபெற உள்ள விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆற்றல் மிக்க வேட்பாளர் அன்னியூர் சிவா என்கிற சிவசண்முகத்துக்கு உங்கள் உள்ளம் கவர்ந்த உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிப்பதன் மூலம் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமாக சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். 1,16,00,000 பேர் மகளிர் உரிமை தொகை பெறும் நிலையில் புதிதாக 1,48,000 பேர் பெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம் மூலம் அனைத்து குடும்பங்களும் பலனடைவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மக்களவை பொதுத் தேர்தல் முடிவுகள் குறித்து தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் வரும் ஜூன் 10ஆம் தேதி முதல் நாளன்று காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து சிவகங்கை, வேலூர், திருவண்ணாமலை தொகுதி நிர்வாகிகளுடன் 11ஆம் தேதி ஆலோசனை மேற்கொள்கிறார். 19ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த ஆலோசனையில் நாள் ஒன்றுக்கு 3 நாடாளுமன்ற தொகுதிகளின் நிர்வாகிகளை சந்திப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள், தலைமைச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் அருகே திமுக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திமுக சட்டத்துறை செயலாளரும் எம்பியுமான என்.ஆர். இளங்கோ தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராகவும் புதிய குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் கோஷமிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய என்.ஆர். இளங்கோ, நாடாளுமன்றத்தில் எந்தவித விவாதங்களும் இல்லாமல் எதேச்சதிகாரமாக சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த சட்டங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பெயரிட வேண்டும் என்பதை தவிர வேற எந்த நோக்கமும் இருப்பதாக தெரியவில்லை. இது மக்கள் விரோத சட்டம் என்பதை தெரிவிப்பதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை துவங்கி இருக்கிறோம். இந்த 3 சட்டங்களை கண்டித்து சனிக்கிழமையன்று திமுக சட்டத்துறை சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தியதை கண்டித்தும் அவற்றை திரும்பப் பெற வலியுறுத்தியும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக சார்பில் உயர்நீதிமன்ற வளாகம் அருகே வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 3 புதிய குற்றவியல் சட்டங்களையும் மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து முழக்கமிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, மத்திய அரசை அதிமுக கண்டிப்பதாக தெரிவித்தார். புது பேர்ல எல்ஐசி பாலிசிக்கு பேர் வைக்கிற மாதிரி மத்திய அரசு வச்சிருக்க, மத்திய அரசை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். அதிமுக கண்டிக்குது. இந்த சட்டத்தை திரும்ப பெறணும். இட்லி மாவுல தோசை சுட்ட மாதிரி, தோசை மாவுல இட்லி சுட்ட மாதிரி தான், புதிதா இல்ல.
3 புதிய சட்டங்களுக்கு சமஸ்கிருதம் கலந்த இந்தியில் பெயர் வைத்து மத்திய அரசு அப்பட்டமான இந்தி திணிப்பு செய்திருப்பதாகவும் இன்பதுரை குற்றம் சாட்டினார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் மறைந்த முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகத்தின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 1991 முதல் 1996 வரை அதிமுக ஆட்சிக் காலத்தில் கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் சி. அரங்கநாயகம். அந்த காலகட்டத்தில் தன் பெயரிலும் தன் மனைவி மற்றும் மகன்கள் பெயரிலும் வருமானத்திற்கு அதிகமாக 1,15,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு அரங்கநாயகத்திற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. மேலும் அவர் பதவிக்காலத்தில் வருமானத்திற்கு அதிகமான சேர்த்த சொத்துக்களையும் பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரங்கநாயகம் தரப்பிலும் அவரது மனைவி மற்றும் மகன்கள் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பிலும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் இருந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு அரங்கநாயகம் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். இந்நிலையில் இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகத்திற்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பளித்தார். மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். 24 மாநிலங்களுக்கு பாஜக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் மேலிட பொறுப்பாளராக அரவிந்த் மேனன் நீடிக்கிறார். இது தொடர்பாக அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுச்சேரி பாஜக பொறுப்பாளராக நிர்மல் குமார் சுரானா மீண்டும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு பாஜக இணை பொறுப்பாளராக உள்ள சுதாகர் ரெட்டி கர்நாடகாவின் இணை பொறுப்பாளராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கேரள மாநிலத்தின் பொறுப்பாளராக பிரகாஷ் ஜவடேகர் அறிவிக்கப்பட்டுள்ளார். பாஜக பொறுப்பாளர்கள் குறித்து புதிய அறிவிப்பில் தமிழ்நாடு இடம்பெறாததால் தமிழ்நாட்டின் மேலிட பொறுப்பாளராக அரவிந்த் மேனன் வழக்கம் போல் நீடிக்கிறார். வடகிழக்கு மாநிலங்களுக்கான பாஜக ஒருங்கிணைப்பாளராக சம்பித் பத்ரா எம்பி நியமிக்கப்பட்டுள்ளார். மொத்தம் 24 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பொறுப்பாளர்களை நியமித்து ஜே.பி. நட்டா உத்தரவிட்டுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்தது. கர்நாடக மாநில அணைகளில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் இரு அணைகளில் இருந்தும் வினாடிக்கு 3463 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல்லில் நீர்வரத்து உயர்ந்துள்ளது. வெள்ளிக்கிழமை காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 1500ஆக இருந்த நீர்வரத்து மாலையில் 4000 கனஅடியாக அதிகரித்தது. இதனால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கும் நிலையில் வரும் நாட்களில் இதே நிலை நீடித்தால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயரும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். எவ்வளவு நேரம்தான் வெளியில் நிற்கிறது? கதவை திறங்கப்பா என்ற தோணியில் கேட்கிறதோ இந்த யானை. தனியார் தங்கும் விடுதியில் வந்த காட்டு யானையின் காட்சிதான் இது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் உள்ள தோரப்பள்ளி, குணில்வயல் பகுதிகளில் தினமும் காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து வருகின்றன. மேலும் இவை முதுமலை தேசிய நெடுஞ்சாலை வழியாக நடந்தும் செல்கின்றன. இதனையடுத்து யானைகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் தோரப்பள்ளி தனியார் தங்கும் விடுதிக்கு யானை ஒன்று வந்ததால் ஊழியர்கள் அச்சமடைந்தனர். அப்போது ஹலோ, யாராவது இருக்கீங்களா என்ற தோணியில் அறையின் கதவை தும்பிக்கையால் தட்டியது. இந்த வீடியோ காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. சுமார் 37 கோடி ஏர்டெல் பயனாளர்களின் ஆதார் உள்ளிட்ட தகவல்கள் திருடப்பட்டதாக சர்ச்சை எழுந்த நிலையில் அதனை ஏர்டெல் நிறுவனம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. 37 கோடியே 50 லட்சம் ஏர்டெல் பயனாளர்களின் தரவுகள் ஹேக் செய்யப்பட்டு வெளியில் விற்பனை செய்யப்பட்டதாக சமூக வலைதளத்தில் ஒருவர் பதிவிட்டிருந்தார். ஆதார் விவரங்கள், பயனாளர்களின் முகவரி உள்ளிட்டவை ஹேக் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டதால் இந்த விவகாரம் சர்ச்சையாக வெடித்தது. சுய விவரங்கள் கசிந்ததாக வெளியான தகவலால் பயனர்கள் பலரும் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்துள்ள ஏர்டெல் நிறுவனம் அப்படி எந்த ஒரு ஹேக்கிங் சம்பவமும் நடக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது. தாங்கள் நடத்திய ஆய்வில் பயனர்களின் டேட்டாக்கள் எல்லாம் பாதுகாப்பாகவே இருப்பது தெரிய வந்திருப்பதாகவும் ஏர்டெல் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது.